இயேசு പറഞ്ഞു, இயேசு சொன்னார், I am the light of this world. ஓ நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். I am the light of this world. உலகத்திற்கு நான் வெளிச்சமாயிருக்கிறேன். ഞാനാണ് നിന്നെ വളർത്തുന്നത്. நான் தான் உன்னை வளரச் செய்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിന്നെ വളർത്താൻ തീരുമാനിച്ചാൽ, தேவன் உங்களை வளர்த்த வேண்டும் என்று தீர்மானித்தால், ഒരു ശാപത്തിനും നിന്നെ തകർക്കാൻ കഴിയത്തില്ല. ஒரு சாபத்தினாலும் உங்களை அழிக்கவே முடியாது. ഒരുത്തന്റെ ശാപത്തിലും ഒരുത്തന്റെ മന്ത്രവാദത്തിലും നിന്നെ തളർത്തിക്കളയാൻ കഴിയത്തില്ല. ദൈവം നിന്നെ വളർത്തുവാൻ തീരുമാനിച്ചാൽ നീ ഉയരത്തിലേക്ക് എത്തും. ஒருவருடைய சாபத்தினாலேயோ அல்லது எந்த விதமான பில்லி சூனியத்தினாலேயோ மந்திரவாதத்திலேயோ உங்களை அழிக்க முடியாது. தேவன் உங்களை வளரும்படியாய் அவர் தீர்மானித்தால் உங்க வளர்ச்சியை ஒருவராலும் தடை பண்ணவே முடியாது. கரங்களை தட்டி பறந்தாட்டே, கரங்களை தட்டி சொல்லுவோம், it is your season. இதுதான் உங்கள் காலம். It is your season. இது உங்கள் காலம். 2025 2025 8th month, ஆகஸ்ட் மாதம். இது ஆகஸ்ட் மாதம், நியூ பிகினிங். 8வது மாதம், ஒரு மாதமாய் இருக்கிறது. പറഞ്ഞ new beginning, புதிய ஆரம்பம். ദൈവം എന്തൊക്കെയോ ആരംഭിക്കാൻ പോകുന്നു. தேவன் எதையோ ஆரம்பிக்க போகிறார். ചെന്നൈ താമ്രത്തിനകത്ത് ദൈവം ചിലത് ആരംഭിക്കാൻ പോകുന്നു. சென்னையிலே தாம்பர பகுதியிலே கர்த்தர் சிலதை ஆரம்பிக்க போகிறார். ആരംഭിച്ചവൻ അവസാനിപ്പിക്കുന്നത് വരെ, தொடங்கினவர் முடிக்கிறவராயிருக்கிறார். ആരംഭിക്കുന്നവൻ അവസാനിക്കുന്നത് വരെ. ஆமென். தொடங்கினவர் முடிக்கிற வரையிலும் നിന്റെ കൂടെ ഇരിക്കും. அவர் உங்களோடு கூட இருப்பார். കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், ഭൂമിക്ക് അടിസ്ഥാനം ഇട്ടവൻ, பூமிக்கு அஸ்திவாரத்தை போட்டவர் സഭയ്ക്ക് അടിസ്ഥാനം ഇടാൻ പോവാ. சபைக்காக அஸ்திவாரத்தை போட போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലാകുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. புரிந்து கொள்ளுகிறவங்க தேவனை ஸ்தோத்திரிப்போம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. നിന്റെ ഡിസൈനിങ്ങോ നിന്റെ പ്ലാനോ അല്ല, ദൈവത്തിന്റെ ഡിസൈനിങ്ങിൽ, ദൈവത്തിന്റെ പ്ലാനിൽ I will build my church. உங்களுடைய பிளானோ உங்களுடைய டிசைனோ அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நான் என் சபையை என் டிசைன்ல என்னுடைய திட்டத்தின்படியாய் நான் கட்டுவேன். അപ്പോൾ നിന്റെ സകല നന്മകളും വെളിച്ചത്തിലിരിക്കുന്നു. அப்போ உங்களுடைய சகல நன்மைகளும் வெளிச்சத்தில் இருக்கிறது. എന്താ അത് നിനക്ക് കാണാൻ കഴിയാത്തെ? ஏன் அது வெளிச்சத்தில் இருந்த பின்பு உங்களால அதை பார்க்க முடியல? നിങ്ങൾക്ക് എന്താ നന്മ കാണാൻ കഴിയാത്തെ? உங்களால ஏன் அந்த நன்மையை பார்க்க முடியல? നിങ്ങൾ കാണുന്നത് ഇരുട്ടാണ്. நீங்க பார்ப்பதெல்லாம் இருளாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇരുട്ടിൽ നിന്ന് കണ്ണ് വെളിച്ചത്തിലേക്ക് കൊണ്ടുവരണം. இருளை விட்டு உங்கள் கண்களை வெளிச்சத்துக்கு நேராய் திருப்புங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതാ യാക്കോബിന്റെ ലേഖനം 1-ാം അധ്യായം 17-ാമത്തെ വചനം പറയുന്നു. அதுதான் யாக்கோபின் நிருபம் 1-வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. എല്ലാ നല്ല ദാനങ്ങളും, எல்லா நன்மையான எந்த ஈவுகளும், എല്ലാ നല്ല ദാനങ്ങൾ, நன்மையான எந்த ஈவும், പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென், മോശമായിട്ടുള്ളത് ദൈവം തരില്ല. கெட்டதை வீணாய் போனதை கர்த்தர் ஒருபோது கொடுக்கவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ക്യാൻസർ ഉയരത്തിൽ നിന്ന് വരില്ല. கேன்சர் வியாதி உயரத்திலிருந்து வராது. കടം ഉയരത്തിൽ നിന്ന് വരില്ല. கடன் உயரத்திலிருந்து வராது. ആമേൻ. ஆமென். ഒരു പ്രശ്നവും ഉയരത്തിൽ നിന്ന് വരില്ല. ஒரு பிரச்சனையும் உயரத்திலிருந்து வருவது இல்லை. ഒരു നെഗറ്റീവും ഉയരത്തിൽ നിന്ന് വരില്ല. ஒரு நெகட்டிவ் காரியங்களும் உயரத்திலிருந்து வருவது இல்லை. ഉയരത്തിൽ നിന്ന് ഒന്നേ വരത്തുള്ളൂ. உயரத்திலிருந்து கொண்டு வரும் என்றால் அது ஒன்றுதான் வரும். നല്ലത്, நல்லவைகள், நன்மையானவைகள். അതുകൊണ്ടാ அதனாலதான் ദാവീദ് പറഞ്ഞത്, சொன்னார், ഞാൻ എൻ്റെ കണ്ണ്, நான் என் கண்களை പർവ്വതങ്ങളിലേക്ക് ഉയർത്തും, பர்வதத்துக்கு நேராக ஏறெடுப்பேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ എങ്ങനെ ദൈവത്തെ കാണാൻ കഴിയും? அப்ப எப்படி தேவனை பார்க்க முடியும்? യേശു ക്രിസ്തുവിലൂടെ നിനക്ക് കാണാൻ കഴിയും. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை உங்களால் பார்க்க முடியும். യേശു ക്രിസ്തുവിനെ നിനക്ക് എങ്ങനെ കാണാൻ കഴിയും? இயேசு கிறிஸ்துவை உங்களால் எப்படி பார்க்க முடியும்? നിന്റെ അടുത്തിരിക്കുന്നവനാണ് യേശു. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தான் இயேசு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു ആരിലൂടെയാ വെളിപ്പെടുന്നത്? ஆமென். இயேசு யார் மூலமாய் வெளிப்படுகிறார்? നമ്മളിലൂടെയാണ് വെളിപ്പെടുന്നത്. நம் மூலமாகத்தான். എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവം സ്നേഹം തന്നെ. அன்பாகவே இருக்கிறார். എല്ലാവരും പറഞ്ഞു, ദൈവം സ്നേഹം തന്നെ. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ഇന്ന് മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് നീ വീട്ടിൽ പോകുമ്പോൾ, கூட்டம் முடிந்து நீங்கள் வீட்டுக்கு போகும்போது അളവ് കൂടാത്ത സ്നേഹത്തോടെ മടങ്ങി പോകണം. அளவற்ற அன்பினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் അഗപ്പേ ഓവർഫ്ലോ ചെയ്യട്ടെ. அகாப்பே இங்கே நிறைந்து வருவதாக. ഇപ്പോ അഗപ്പേ ഇല്ല, இப்ப அகாப்பே இல்ல, പേ മാത്രമേ ഉള്ളൂ. பே மட்டும் தான் இருக்குது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமென். Praise the Lord. ஆமென். അഗപ്പേ എന്ന് പറയുന്നത് സ്നേഹം. அகாப்பே என்று சொன்னால் தான் தேவ அன்பு. അഗ ഇല്ല, அகா இல்ல, പേ മാത്രമേ ഉള്ളൂ. பே மட்டும் தான் இருக்குது. നഷ്ടപ്പെട്ടു പോയ
അതിനെ തിരിച്ചു കൊണ്ടുവരണം. அந்த நஷ்டப்பட்டு போனதான அந்த அகாவை திருப்பி கொண்டு வரணும். അപ്പോൾ വീട്ടിലെ പേ മാറും. அப்பதான் வீட்ல உள்ள பே ஓடி போகும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിനെ സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். താമ്രത്തിൽ നിന്ന് എല്ലാ പേയ്കളും ഓടിപ്പോകട്ടെ. தாம்பரத்தை விட்டு எல்லா பிசாசுகளும் பேய்களும் ஓடுவதாக. കുടുംബങ്ങളെ തകർക്കുന്ന, குடும்பங்களை உடைத்து போடுகிற, സമാധാനത്തെ തകർക്കുന്ന, சமாதானத்தை அழிக்கிற, സന്തോഷത്തെ തകർക്കുന്ന, சந்தோஷத்தை இல்லாமல் എല്ലാ ഭൂത പ്രേത പിശാചിന്റെ കോട്ടകളും, எல்லா பிசாசின் பூத கோட்டைகளும் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே താമ്രത്തിൽ നിന്ന് ഓടിപ്പോകട്ടെ. தாம்பரத்தை விட்டு ஓடி போகட்டும். കരമടിച്ച് கைகளை தட்டி receive the power of God. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும். கைகளை தட்டி வாயிலை Come on. ஜீசஸ்